வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சிறிய, நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள காவல்துறையினர். தற்போதைய அரசாங்கத்தில் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியை வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக சரத் பொன்சேகா அறிவிப்பு. இலங்கை முழுவதும் பதட்ட நிலை. இராணுவம், மோப்ப நாய்கள் குவிப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழரசு கட்சியின் தற்போதைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் சுமந்திரனின் சதி முயற்சியால் தான் தமிழரசு கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டதாக கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஜீவராசன் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், தமிழரசு கட்சியின் தற்போதைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் சுமந்திரனின் சதி முயற்சியால் தான் தமிழரசு கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டேன். இதன் காரணமாகவே தற்பொழுது சுயேட்சையாக பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தேன். ஆனால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த எனது வேட்புமனுக்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நீதிமன்றம் செய்ய பாரிய அளவில் பணத்தை செலவு செய்வதற்கு என்னிடம் வசதி இல்லை. லட்சம் ரூபாய் பணத்தை செலவு செய்து வழக்கு தாக்கல் செய்த அனைவருக்கும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சில அரசியல்வாதிகளின் சதித்திட்டத்தால் இத்தேர்தலில் தாம் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதியின் பார்வைக்கு செல்லும் வரையில் தமக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரையில் ஓயப்போவதில்லை என தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியை வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அத்துடன் தனக்கு அத்தகைய பொறுப்பு வழங்கப்பட்டால் அதை ஏற்க தயங்க மாட்டேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான திசைகாட்டி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பங்களிக்கவில்லை என்பதால் அத்தகைய பொறுப்பை கேட்க தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை முஸ்லிம் சமூகத்திற்குள் சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு தீவிரவாத சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எனினும் இது சாதாரண முஸ்லிம்களின் விருப்பமல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சூப்பர் முஸ்லிம் என்ற இந்த சித்தாந்தம் ஒரு சிதைந்த தீவிரவாத போக்குக்கு இட்டு செல்வதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இதன்படி அவை தொடர்பான முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சுமார் 45 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் 3 இலங்கை சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சந்தேக நபர்கள் 3 பாங்காக்கிலிருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் இன்று காலை இலங்கைக்கு வந்துள்ள நிலையில் சுங்க சோதனைகளை தவிர்க்க முயன்றுள்ளனர். இதையடுத்து சுங்க அதிகாரிகள் அவர்களை நிறுத்தி சோதனை செய்த போது அவர்களின் பயண பொதியினுள் பிஸ்கட் மற்றும் சிப்ஸ் பைகளின் ஊடாக சூட்சுமமாக மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த 1.616 கிராம் குஷ் மற்றும் 1762 கிராம் ஹஹிஸ் ஆகிய போதைப் பொருட்கள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 45 மில்லியன் ரூபாய் என இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சந்தேக நபர்களில் ஒருவர் கொழும்பு பகுதியை சேர்ந்தவர் எனவும் மற்றவர் பதுளை பகுதியை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சந்தேக நபர்களையும் போதைப் பொருட்களையும் மேலதிக விசாரணைக்காக காவல்துறை போதைப் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சியை வழங்குவதாக பிரச்சாரம் செய்யும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படையாக தேர்தல் விதிமுறைகளை மீறி வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கட்சியின் வடமராட்சி கிளை அலுவலகத்தில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக இருந்த ஆட்சியாளர்கள் செய்யாத நெறிமுறை மீறல்களையும் தற்போதைய அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் மேற்கொண்டு வருவதையும் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறிய, நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இதன்படி நேற்று முதல் அனைத்து பிராந்திய காவல் பிரிவுகளையும் உள்ளடக்கி போதைப்பொருள் வலையமைப்புகளை அடையாளம் காண்பதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையில் தேவைக்கேற்ப விசேட அதிரடிப்படையினர், இராணுவம் மற்றும் மோப்ப நாய் பிரிவின் உதவியையும் பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத போதைப் பொருட்களை கடத்துதல், தம்வசம் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவுகளையும் பெறுவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் மற்றும் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 5 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த 24 மணி நேரத்தில் வேட்பாளர் ஒருவரும் 6 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதனிடையே கடந்த 3ஆம் திகதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தினை மீறியமை மற்றும் வன்முறை தொடர்பில் 127 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுவரையில் 15 வேட்பாளர்களும் 52 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த காலப்பகுதியில் 12 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த மாதம் 20ஆம் திகதியிலிருந்து இதுவரையில் 1206 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.